மேம் வணக்கம். நீங்க இப்ப கடந்த ஒரு 2 வருடமா மக்கள் நீதி மையத்துல பயணிச்சிட்டு இருந்தீங்க. நிறைய அரசியல் ஆமா. நிகழ்ச்சியிலையும் பங்கேற்று இருந்தீங்க. இப்ப திடீர்னு மக்கள் நீதி மையத்தில இருந்து விலகுறதா சொல்லியிருக்கிறீங்க. என்ன காரணம்? நான் வந்து அந்த என்னுடைய எக்ஸ் தளத்துல இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். ஓகே. சில காலமா வந்து யோசிச்ச ஒரு முடிவு தான். திடீர்னு வந்து எடுத்த முடிவு இல்ல. எல்லாரும் என்ன இரவுல வந்து சரத்குமார் சார் மாதிரி எல்லாரும் நீங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. இரவில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாம் அதுக்கு முன்னாடி பல மாதங்களா யோசிக்கப்பட்ட முடிவுகளா தான் இருக்கும் யூஸ்வலா. ஓகே. எனக்கு வந்து நான் அந்த என்னுடைய பதிவுல போட்ட மாதிரி அரசியல் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ஒரு தளமா இருக்கு. ஆனா அதுல செயல்படணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பின்புலம், அதுக்கான ஒரு பண வளம், அதுக்கான ஒரு பவர் ஸ்ட்ரக்சர், இது எதுவுமே வந்து என்கிட்ட இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால என்னால சில செயல்கள்ல முன்னெடுத்து வைக்க முடியல. என்னால வந்து எதையும் பெருசா இனிஷியேட் பண்ண முடியல. ஒரு நேரத்துல வந்து நம்மளே ஒரு டெட் வெயிட்டா வந்து ஒரு கட்சிக்கு ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுதான் என்னுடைய நிலைப்பாடா இருந்தது. அதை தவிர வந்து ஒரு கட்சியில சார்ந்து நம்ம சில விஷயங்களை பேசும்போது என்ன ஆகுதுன்னா, எஸ்பெஷலி இப்போ வந்து ரொம்ப போலரைஸ்டு என்வாயர்மெண்டா இருக்கு அரசியல் அப்படிங்கிறது. ஒரு பக்கம் வந்து ரைட் விங், எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கா போயிட்டு இருக்கு, லெஃப்ட்ங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த தமிழ், அதாவது வந்து நம்ம திராவிட மண் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கான அடிநாதமா இருக்கிற பெரியாரையே இங்க வந்து தகர்த்து பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ரைட் விங் எக்கோசிஸ்டம் வளர்ந்து வந்திருக்காங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம எல்லா பக்கமும் நம்ம வந்து நியாயத்தை பேசுறது இல்ல, அறம் சார்ந்து ஒரு இடத்துல நம்ம நிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கட்சியில இருந்து அதை பண்ண முடியல. அது வந்து முக்கியமான ஒரு ரொம்ப நாளா எனக்குள்ள அரிச்சுட்டே இருந்த ஒரு விஷயம். எது பேசுறதா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா போல்டா வந்து பேச முடியல. ஏதோ ஒரு இடம் நம்ம வந்து கட்சி சார்ந்து நம்ம கொஞ்சம் அலைனாகி போயிடணும், சமரசம் செய்ய வேண்டிய ஒரு இடத்துல நம்ம வந்துடுறோம். இது ரெண்டும் முக்கியமான காரணங்கள். ஆனா கட்சிக்கு நம்ம தெரிவிக்கும் போது வந்து இந்த ரெண்டாவது காரணம் அப்படிங்கிறது வந்து அது இருக்கும், எந்த கட்சியா இருந்தாலும் இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்கியூஸா பயன்படுத்த முடியாது. அதனால அதுல இருந்து ஓட்டு அரசியல்ல இருந்து விலகிறது தான். ஏன்னா எனிவே என்னால வந்து ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல ஒரு கான்ஸ்டியூன்சில வந்து இன்னைக்கு ஒரு கவுன்சிலருக்கு நிக்கணும்னா கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபியூ crores வந்து தேவை. ஆஸ் அ டிஸ்போசபிள் இன்கம் என்கிட்ட அது கிடையாது. இதுதான் காரணம். பொதுவா இப்ப மக்கள் நீதி மையத்தில இருந்து நிறைய பேர் முன்னாடிலாம் அடுத்தடுத்து விலகி இருக்காங்க. அவங்க எல்லாம் கமல் சாருடைய செயல்பாடு சரியில்லை, எதிர்பார்த்த அளவுக்கு அவர் கரண்ட் பாலிடிக்ஸ்ல இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் நீங்க வெளியில வந்ததுக்கு என்ன ரீசன்? அது அப்படி கமல் சாருடைய செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? கமல் சாரோட செயல்பாடு வந்து இப்போ அவரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல்னு அவர் வந்த புதுசுல அவரை நம்பி வந்து அவருக்காக சேர்ந்த எத்தனையோ கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாங்க. பெரிய பெரும் புள்ளிகள்லாம் அவரை வந்து நோக்கி பயணிச்சாங்க. ஆனா ஒரு இடத்துல வந்து ஒரு புது கட்சி அப்படிங்கும்போது தோல்வியை தழுவுவதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். இப்ப இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்திருக்காரு, சீமான் அவர்கள் ரொம்ப வருஷமா பயணிச்சிட்டு இருக்காரு, திருமாவளவன் அவர்கள் ரொம்ப வருஷமா பயணிச்சிட்டு இருக்காரு. காங்கிரஸ்ங்கிற கட்சி வந்து 50 வருஷம் 70 வருஷமா இருக்கு. என்ன அவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க, பெருசா என்ன பண்ணிட்டாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ தோல்வின்னு ஒரு இடத்த வந்து ஒரு சிறிய கட்சி, ஒரு ஆரம்ப புள்ளியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து தழுவும் போது உடனே வந்து அதை இமீடியட்டா ஜட்ஜ் பண்ணி, எப்படி வந்து சமீபத்துல கூட ஒரு பேட் கேர்ள்னு ஒரு டீசர் வந்தது, டீசரை பார்த்துட்டு ரைட் விங் எக்கோ சிஸ்டம் வந்து உனக்கு கதற ஆரம்பிச்சிட்டான். எதையுமே முழுசா வந்து உள்வாங்காம இவங்க அதுக்கு அந்த தோல்விக்கு வந்து என்ன பின்புலம் என்ன, அதுக்கான என்ன நடந்தது, எதனால அதுக்கு அடுத்த கட்டமா நம்ம எப்படி வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஒரு இது இல்லாம அவரை போட்டு எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டாக் பண்றது வந்து எப்படின்னா அது வந்து வார்த்தைகளாலையும் அது இல்லாம நிறைய விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இத காரணமா சொல்லி இங்க இருந்தா உருப்பிட மாட்டோம், இங்க இருந்தா நம்மளால வந்து ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட கிடைக்காது, நம்ம வந்து இது பண்ண மாட்டோம். இது வந்து இட்ஸ் லாங் கேம். நான் என்ன சொல்வேன்னா, எந்த கட்சியில நீங்க இருந்தாலும் நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கறதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் பாட்டம் அப். எல்லாருமே டாப் டவுன் வந்து ஒரு தலைவர் வந்து எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு பொசிஷனை கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு யாரும் சொல்லிட மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, எந்த அளவுக்கு இவங்க எல்லாரும் வந்து கமல் சாரை வந்து அவருடைய செயல்பாடுகள்லாம் நான் சொல்றேன், உன் செயல்பாடு நீ பாரு, நீ என்ன பண்ண, உன் செயல்பாடு என்னவா இருந்தது, நீ என்ன அட்லீஸ்ட் ஒரு நற்பணியிலேயாவது நீ வேலை பண்ணியா? இல்ல.
அப்ப நீ வந்து பேசுறதுக்கு உனக்குலாம் வாயே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து காரணமா இருக்கவே முடியாது. இன்னைக்கு வந்து பெரியார பத்தி பெரியார பத்தினா இத்தனை வந்து சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. உங்களுடைய இடையே எத்தனை விவாதங்கள் நீங்க வைக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஸ்டாலின் ஐயாவா வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு, முதல்வரா வந்து பதில் சொல்றாரு. அவரை எல்லாத்தையும் என்ன முதல்வர் வந்து பேசலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயம். திராவிட கழகங்கள்ல இருந்து வருவாங்க, கழகம் சார்ந்த அணிகள்ல இருந்து வந்து பேசுவாங்க, சைக்காலஜிஸ்ட் ஷாலினி வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் வந்து இடதுசாரி குரூப்ஸ்ல இருந்து வந்து பேசி சீமானுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. ஆனா முதல்வரே எல்லாத்துக்கும் வந்து பேசணும்னா இப்ப நீங்க அப்ப எல்லாத்துக்கும் தலைவன் வர முடியுமா? தலைவன் வந்து ஒரு கோட்பாட வழிவகுத்து கொடுத்திருக்காரு. இது இவங்க எத்தனை பூத் கமிட்டி அமைச்சாங்க இதெல்லாம் இருக்குல்ல, 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தொண்டன் வரைக்கும், நிர்வாகிகளிலிருந்து தொண்டன் வரைக்கும் எல்லாரும் வந்து அவங்களுடைய செயல்களை மறுபரிசீலனைக்கு வந்து உட்படுத்தணும் அப்படிங்கறத நான் பாக்குறேன். பொதுவா நீங்க இப்ப அவங்கள அறிக்கையில பார்க்கும்போது எனக்கு அரசியல்ல செயல்படுறதுக்கு சிந்தனைகள் செயல்கள் இருக்கு, ஆனா பணம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான அதை புரிஞ்சுக்க முடியுது. சோ தமிழ்நாடு அரசியல்ல பணம் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்றதா? தமிழ்நாடு அரசியல்ல மட்டும் இல்ல, அமெரிக்கன் அரசியல்லையும் பணம் முக்கியம் தான். இப்ப வந்து சொந்த பணம் இல்ல கட்சி பணம் ஏதாவது ஒரு பெரிய பேக்கிங் இல்லாம உங்களால வந்து ஒரு சின்ன தண்ணீர் பந்தல் கூட உங்களால வைக்க முடியாது. இல்ல நீங்க ஒரு நிவாரண நிதி கொடுக்கணும்னா எங்கே இருந்து வரும் காசு? இதுதான் வந்து கமல் சாரும் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அவருடைய சொந்த வருமானத்தில இருந்துதான் வந்து அவர் கட்சிக்கு செலவு பண்றதுதான். அது அவர் மட்டும் இல்ல, எல்லா கட்சியிலும் இருக்கிற எல்லா தொண்டர்களும் அவங்க ஒரு ஈவெண்ட் வந்து நடத்துறதுக்கோ, ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு விழா எடுக்கிறதுக்கோ, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, நீங்க ஆட்சி அதிகாரத்துல இல்லாத இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு இதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கும் பாத்தீங்களா? இப்ப நான் ரோடு போடுறேன் இது பண்றேன்னா அதெல்லாம் பண்றதுக்கு அப்ப ஃபண்ட்ஸ் வரும். அதுலயும் வந்து ஒவ்வொரு கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது அதுல வந்து எத்தனை கான்ட்ராக்ட் போகுது, எத்தனை வந்து மேல போகுது கீழே போகுது எல்லாம் நமக்கு தெரியும். சோ இது நீங்க கேட்கிற கேள்வி உங்களுக்கும் தெரிஞ்ச பில் தான், எனக்கு தெரிஞ்ச பில் தான். பணம் இல்லாம நீங்க வந்து யூ கான்ட் ஸ்டெப் இன்டு நாட் ஒன்லி பாலிடிக்ஸ் பட் மெனி ஃபீல்ட்ஸ் டுடே. இரண்டாவது கொஸ்டின், நீங்க திரைத்துறையில பயணிச்சீங்க, கமல் சாரும் திரைத்துறையில இருந்து அரசியலுக்கு வந்தவர், இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவருடைய நகர்வுகள்லாம் எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து தாவேக்கால ஜாயின் பண்ணிருக்காரா? அப்படி ஒரு டாக் இருக்கு, இன்னும் அபிஷியலா ஜாயின் பண்ணல. அபிஷியலா இல்ல, ஆனா சேரறதா சொல்றாங்க. அவர் ஈபிகால ஜாயின் பண்ணாரு. அப்ப வந்து அவருக்கு பெரிய ஒரு பின்புலம் இருக்கு, லாட்டரி மார்ட்டின் குடும்பம். அவருக்கு நமக்கே தெரியும் என்ன ஒரு பண பின்புலம்ல இருந்து வராரு அப்படின்னு. அப்ப வந்து உடனே அவருக்கு வந்து ஒரு இணை செயலாளர் துணை செயலாளர்னு கிடைக்குது. அது வந்து ஏன்னா அவரால் செலவழிக்க முடியும், தொண்டர்களை வந்து திரட்ட முடியும், டக்குன்னு வந்து ஒரு மாநாடு நடத்த முடியும். இப்ப என்னால நடத்த முடியுமா? அந்த வேலையை நான் செஞ்சாதானேங்க எனக்கு வந்து, அதுக்குன்னு நான் வந்து அத என்கிட்ட இல்லாதனால அவங்க என்ன புறக்கணிச்சிட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. என்கிட்ட இல்லாததுனாலதான் என்னால அதை செயல்படுத்த முடியலன்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ விஜயுடைய அரசியல் வருகை, அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள்லாம் எப்படி பாக்குறீங்க? பொதுவா அவர் வந்து ஒரு குடும்பம் அரசியல் பண்றாரு, மக்களை பேச சந்திக்கலாம்னு சொன்னாங்க, இப்ப லாஸ்டா பரந்தூர் எல்லாம் போயிட்டு வந்திருந்தாரு. அவருடைய அரசியல் நகர்வை எப்படி பாக்குறீங்க? நான் வந்து எனக்கு இதுக்கு கொஞ்சம் படிச்சுட்டு தான் நான் இதுக்கு முழுசா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய அது வந்து என்னோட ஃபேவரட்டா அவரை பத்தி தொடர்ந்து ஒருத்தர் பேசிட்டே இருக்காரு, அதெல்லாம் கவனிச்சீங்களான்னு தெரியல. எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து அவரை பத்தி அடிக்கடி வந்து இவரை பத்தி அடிக்கடி கேள்வி கேட்கறாங்க எல்லா இன்டர்வியூலும். அவரு சொல்ற பதில் தான் அதோட நான் ஆமோதிக்கிறேன். என்னன்னா இன்னும் அவர் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கல, ஒரு எலெக்ஷனை கூட அவர் சந்திக்கல. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து ப்ரிப்பரேஷன் டைம்ல இருக்காருங்கும் போது வந்து அவர் ஒரு எதிர்கட்சியாவும் இன்னும் செயல்பட ஆரம்பிக்காத போது அதை பத்தி ஐ திங்க் இட்ஸ் டூ சூன் டு மேக். இப்ப நான் சொன்ன அதேதான். இப்ப வந்து அவர் ஒரு கமல் சார் ஒரு தோல்வியை தழுவின உடனே இமிடியேட் குவிக் டு ஜட்ஜ்னு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு பி குவிக் டு ஜட்ஜ். பட் நீங்க இதை நான் இப்படி டிப்ளமேட்டிக் ஆன்சர் பண்றதுனால நான் தாவேக்கால ஜாயின் பண்ண போறேன்னா டிஎம்கேல ஜாயின் பண்ண போறேன்னா கண்டிப்பா கிடையாது. நான் போட்டது வந்து தெளிவா நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இது மூலமா, ஐ எம் நாட் ஜாயினிங் எனி பார்ட்டி. ஏன்னா நான் எனக்கு இந்த சர்வ லட்சணங்கள் இல்ல அரசியலுக்குன்னு எழுதினதுக்கு அப்புறம் இன்னொரு கட்சியில போய் இதே இன்னொரு 2 வருஷத்தை என்னுடைய டெட் வெயிட்டா நான் போறதுக்கு நான் முட்டாளா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஓகே, ஃபைன் மேடம், thank you so much. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.